அண்ணாந்து பார்த்துருக்கேன் நம்ம விமானத்தை எப்படா அதுக்குள்ளே போவோம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் அது. நமக்கு வசதி கிடையாது, ஆனால் ஆசைகள் ஜாஸ்தி இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஏழ்மையாக பிறந்த எல்லா மக்களுக்கும் ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதுக்கான வசதி வாய்ப்பு இருக்காது. அந்த வாய்ப்பு இல்லாதவன் தான் நான். அதுக்கப்புறம் காலம் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போகணும். அது முதல் ஃப்ளைட் விமானம் போது ரொம்ப அழகாக இருந்தது. இதை ஏன் எல்லாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நாங்கள் வருஷம் எல்லாரையும் கூட்டு போவோம். பணம் எப்போனா சம்பாரிச்சிக்கலாம், மக்களை சம்பாதிக்க முடியாது. ஒருத்தர் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொருத்தர் சிரிக்க வைக்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப மோசமான கட்டமாக இருக்குது. இன்னொருத்தர் சிரிக்கும் போது நான் சிரிச்சிருவேன். அப்போ சந்தோஷத்தை கடத்தணும் அப்படின்றதுக்காக மட்டுமே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் எதாவது கொடுக்க போகிறேன், இல்லை அவங்க எதாவது கொடுக்க போகிறேன், எதுவுமே கிடையாது. அன்பை மட்டும் கடத்த போகிறோம். இந்த குழந்தைகளோட சந்தோஷம் மட்டும்தான். வாழ்கிற காலம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, சாவர காலம் தெரிஞ்சால் வாடுற காலம் புரியாது சொல்லுவாங்க. இது நான் எல்லா சொல்கிறது தான். அந்த தேதி நம்ம நெருங்கி வர சொல்ல பயம் வந்துடும் நமக்கு. அந்த பயத்தை கடக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் பாசிட்டிவாக இருக்கணும். அது அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் மயம் கோபி. இந்த விமான பயணம் என்பது எனக்கு எங்கே தோணுச்சு அப்படின்னா, முதல்ல என் தங்கச்சி அர்ச்சனா தங்கச்சி அவள் தான் என்னை கூட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி, அது 32 முதல்ல ஃப்ளைட்டில் கூட்டு போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு பெரிய ஆத்மா.